research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை நேரிட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர் விசாரணையை அடுத்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான 11 குற்ற வழக்குகளுக்கான தண்டனை விவரங்கள் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு எந்தவித சலுகைகளின்றி சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஞானசேகரனுக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகளிலும் நீதிமன்றத்திடம் தேவையான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். 11 குற்றச்சாட்டுகள் அவன் மேல தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இந்த வழக்கில் மற்றொருவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதாக எழுந்துள்ள கேள்விக்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி, தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக கூறினார். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு முழுமையாக இல்லை எனவும் ஞானசேகரனுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் நிச்சயம் மேல்முறையீடு செய்யப்படும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் கோதண்டராமன் தெரிவித்துள்ளார். 64(1) அவங்க வந்து அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்காங்க. 64(1) படி அவங்க அந்த ஆக்ட் படி அவ்வளவு பெரிய தண்டனை கிடையாது. அதுல வந்து அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின்படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்க போறதுக்கான வாய்ப்பு. முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்குது அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்பீல நம்ம பார்ப்போம். இல்ல அப்பீல் போறது உறுதியா? நீங்க கண்டிப்பா அப்பீல் போறது உறுதி. அது அவரோட பிரைமரி ரைட். அதனால அப்பீல் போறது உறுதி. இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, உரிய விசாரணைக்கு பிறகு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆய்வுக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுப்பையா மற்றும் ஆனந்தன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தோரின் எண்ணம் தவிடுபொடியாகி இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள நிலையில் சாரை காப்பாற்றியது யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் நியாயமாகவும் விரைவாகவும் குற்றவாளிக்கு கடும் தண்டனையை திமுக அரசு பெற்றுத் தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகியுள்ளதாகவும் முதல்வர் கருத்து தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயலால் பதிலளித்துள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். முதல்வருக்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை திமுக அரசு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க திமுக அரசு முனைந்ததாக கூறியுள்ள அவர், சாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்வி நீண்ட நாட்கள் கேள்வியாகவே இருக்காது எனவும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் தள பதிவுக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என தெரிவித்துள்ளார். பொய் புரளிகளை வைத்து அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்படப் போவது உறுதி எனவும் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக கூறியுள்ள அவர், ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆறுதல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது. ஆனா ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? பாலியல் வன்கொடுமை செய்யும் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும், சரியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பெண்கள் வந்து இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம். நம்மை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் ஆண்களை பற்றிய புகார் தர முன் வருவார்கள். பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வோருக்கு தக்க பாடம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என எடப்பாடி பழனிசாமி கேட்பது நீதிமன்ற அவமதிப்பிற்கு சமம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஞானசேகரனுக்கு திமுக உதவியதாக தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் எனவும் கூறியுள்ளார். இதுவே நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம். காரணம் என்றால் அப்படி அந்த சார் யார் என்பதை தெரிந்தால், தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால் அதை பெயர் அவர் சொல்லிட்டு வருகிறார். அதிகாரம் புழு 8 நாட்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எடப்பாடியினுடைய புழுகு 5 மாதத்திலே கரைந்து விட்டு, அது மட்டுமல்ல இந்த வழக்கிலே பல யார் யாரோ என்னென்ன பேசுறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இனிமேல் அவர் இதை வச்சு அரசியல் பழப்பு நடத்த முடியாது. காப்பாற்றிய முயற்சி ஏதேனும் ஒன்றாக இருந்தால், துணிச்சல் இருந்தால், தைரியம் இருந்தால் எடப்பாடி சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யாரையோ காப்பாற்றவே வழக்கு விரைவாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிகாரத்தை தந்தால் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க தயார் என தெரிவித்தார். 157 நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. இதுமாரி இந்த 4 வருஷத்திலையும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கே அந்த 157 நாளில் இதே மாதிரி தீர்ப்பு வரல. யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் நான் சொல்றேன். அதை விசாரிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு தான் இருக்கு. ஆனால் காவல்துறை எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதிமுகவும் பாஜகவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்றோம். Research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.